இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 15. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். யோவான் 4:23. உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுதல் என்பது நன்றி சொல்லுதலும் ஸ்தோத்திரம் சொல்லுதல், ஜெபம் ஏறெடுத்தல் ஆகியவைகளில் மட்டுமல்ல. இவற்றைக் காட்டிலும் மேலான நம்முடைய முழு வாழ்க்கையும், நம்முடைய இருதயத்தின் யோசனைகளும் தியானங்களும் தெய்வீக திட்டத்திற்கு இசைவானதாய் ஆவியில் ஜெனிக்கப்பட்ட நிலைமையில் தேவனோடு ஒன்றித்து இருத்தலாகவும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொன்னது போல நம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நமக்கு உணவும் பருகும் பானமுமாக இருக்க வேண்டும். இதுவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதாகும். இப்படிப்பட்ட உண்மையான தொழுகை நம்முடைய பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் அன்றாட வாழ்க்கையில் ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவ சித்தப்படி நம்முடைய அவயத்தின் ஒவ்வொரு திறமையையும் மனப்பூர்வமாக தேவ சித்தத்திற்கு உரிய காரியங்களை செய்ய பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தொழுகையே தேவன் விரும்புகிற தொழுகை. இருதயத்தில் கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து தெரிந்திருக்கிற வண்ணம் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் தேவன் விரும்பும் வண்ணமாக உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகின்றவர்களே கர்த்தர் தேடுகிற ராஜரீக ஆசாரிய கூட்டமும் விசுவாசமுள்ள சிறு மந்தையுமாகும். ரீப்ரிண்ட் 2071. வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம யோவான் 4:23 இருக்கிற ஒரு முக்கியமான வசனத்தோட ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆமா. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இது ரொம்ப ஆழமான வரி இல்லையா? கண்டிப்பா, ரொம்ப ஆழமானது. நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ரீப்ரிண்ட் 2071 மூலமும் இத பத்தி தான் பேசுது. அதாவது இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுதல்னா என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம பார்க்க போறோம். சரி. அப்போ நம்ம வழக்கமா நினைக்கிற மாதிரி வெறும் பாட்டு பாடுறதோ ஜெபம் பண்றதோ மட்டும் இது இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மூலமா தான் சொல்லுது. நம்ம பொதுவா வழிபாடுனா சில குறிப்பிட்ட செயல்கள்னு நினைக்கிறோம். ஆனா இது அதை விட ஆழமானது. ஓ, அப்படியா? ஆமா, இது வெறும் வழிபாட்டு செயல் மட்டும் இல்ல, இது ஒரு வழிபாட்டு வாழ்க்கை. ஒருத்தரோட முழு வாழ்க்கையுமே ஒரு வழிபாடா மாறணும்னு சொல்லுது. வழிபாட்டு வாழ்க்கை கேட்கவே வித்தியாசமா இருக்கு. அது எப்படிங்க சாத்தியம்? ஒரு வாழ்க்கை முழுசும் எப்படி வழிபாடா இருக்க முடியும்? அதுக்கு ஆதாரம் சொல்றது என்னன்னா, இது ஒருத்தரோட உள்ளக்குள்ள நடக்கிற மாற்றத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதாவது பரிசுத்த ஆவியால ஒருத்தர் புதுசா பிறக்கணும். சரி, புது பிறப்பு. ஆமா. அதோட கடவுளோட தெய்வீக திட்டம் என்ன அப்படிங்கிற அறிவும் அவருக்கு வரணும். இந்த ரெண்டும் நடக்கும்போதுதான் அந்த நபர் கடவுளோட ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள வராரு. ஓ, கடவுளோட ஐக்கியமாகிறது. சரியா சொன்னீங்க. அவரோட சட்டத்தோட அவரோட பெரிய திட்டத்தோட ஒத்து போற நிலை வருது. இது வெறும் அறிவு மட்டும் இல்ல, ஒரு ஆழமான பந்தம். இது கேட்கும்போது ஈசு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. பிதாவோட சித்தத்தை செய்யறது தான் எனக்கு ஆகாரம்னு சொன்னாரே. ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அது போலதான் கடவுளோட விருப்பத்தை செய்யறதே அவரோட உயிரா இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி உள் மனசுல ஒரு மாற்றம் வந்தா அது நம்மளோட தினசரி வாழ்க்கையில எப்படி தெரியும், எப்படி வெளிப்படும்? நல்ல கேள்வி. இது வெறும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதுல மட்டும் தெரியாது. ஆனா அதுவும் முக்கியம். சரி. தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், சபையில ஒழுக்கமா இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும் தானே? கண்டிப்பா இருக்கு. ஆனா மூலம் என்ன சொல்லுதுன்னா, அது அதோட நிக்கிறது இல்ல. ஓ, அப்ப இன்னும் இருக்கா? ஆமா, அதுதான் முக்கியம். இந்த உண்மையான வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையோட எல்லா விஷயத்திலையும் தெரியணும். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையில, பேசுற ஒவ்வொரு வார்த்தையில, எல்லாத்துலயுமா? ஆமா. மூலம் இத வசீகரிக்கப்பட்ட இதயம்னு சொல்லுது. அதாவது கடவுளால முழுசா கவரப்பட்ட ஒரு இதயம். அப்படிப்பட்ட இதயம் என்ன பண்ணும்னா, தன்னோட உடம்புல இருக்கிற எல்லா திறமையும் எல்லா சக்தியும் கடவுளோட சித்தத்துக்கு கீழ்ப்படி வைக்க முயற்சி பண்ணும், மனப்பூர்வமா. அப்போ இது ஒரு கட்டாயத்துல செய்யறது இல்ல, உள்ள இருந்து வர்ற ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு, பகுதி நேரமா செய்யற விஷயம் இல்ல. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் கடவுள் தேடுற முழுமையான வழிபாடுன்னு மூலம் சொல்லுது. இப்படி ஆவியாலையும் சத்தியத்தாலையும் வழிநடத்தப்பட்டு தன்னோட முழு வாழ்க்கையையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறவங்க தான் உண்மையான வழிபாட்டாளர்கள். இந்த மூலம் ரிப்ரிண்ட் 2071
இவங்கள சிறிய மந்தை ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு கூட சொல்லுது. அது அந்த குறிப்பிட்ட வெளியீட்டோட பின்னணியில சொல்ற வார்த்தைகள். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த மூலத்தின்படி உண்மையான வழிபாடுங்கிறது ஏதோ சில நேரங்கள்ல செய்யற காரியம் இல்ல. கண்டிப்பா இல்ல. இது கடவுளோட ஆவியாலையும் அவரோட திட்டத்தை புரிஞ்சுகிட்டதாலையும் வர்ற ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. நம்ம விருப்பத்தை கடவுளோட விருப்பத்தோட இணைச்சிக்கிறது. நம்ம வாழ்க்கை முழுசும் நம்ம யோசனைகள், நம்ம பேச்சு, நம்ம செயல் எல்லாமே இதுல அடங்கும், அப்படிதானே? ஆமா, உங்க இருப்பு உருவுமுதுமே இதுல அடங்கும். உங்க தினசரி வேலைகள், உங்க உறவுகள், உங்க சின்ன சின்ன முடிவுகள் கூட. வழிபாட்டை பத்தி இவ்வளவு ஆழமா பாக்குறது நிச்சயமா நம்ம யோசிக்க வைக்குது. நீங்க உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில வழிபாட்டை எப்படி பாக்குறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா, இது நம்ம சாதாரணமா செய்யற வேலைகளை கூட வேற மாதிரி பார்க்க வைக்கும். அப்போ உங்களுக்கான ஒரு இறுதி கேள்வி, நீங்களும் யோசிச்சு பாருங்க. வழிபாடுங்கிறது கடவுளோட சித்தத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்ற முழு வாழ்க்கைனா உங்க தினசரி வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு விஷயம், அது வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், பழக்க வழக்கமா இருக்கலாம், எதுல இன்னையிலிருந்து இந்த கொஞ்சம் உணர்வோட ஒரு வழிபாட்டு செயலா நீங்க மாற முயற்சி செய்யலாம்? நல்ல கேள்வி. சிந்தித்து பாருங்க. இந்த ஆழமான அலசல் இத்தோட முடியுது. நன்றி.